அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 24ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க, இல்லை செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க முழுக்க ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன், அதுவும் முழுக்க இன்றைய இன்ஃபர்மேஷன் தான். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே செய்தின்னு வச்சுக்கலாம், இன்றைய செய்திகள் கூட வச்சுக்கலாம். அதுமாதிரி நம்ம சொல்கிற செய்திகளில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் 24ஆம் தேதி என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க, இல்லை செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு தகவல் சேனல் தான், தகவலை பரிமாற்ற சேனல் தான். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், அதுவும் இன்றைய இன்ஃபர்மேஷன் தான், பழசெல்லாம் கிடையாது. ஸோ இது அதுவும் இன்றைய செய்தின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான். இந்த நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷனில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் சிபி ஸ்டாடிஸர் இல்லை உங்கள் ஃபைன் ஸ்டாடிஸில் இந்த தகவல் எல்லாம் கரெக்டாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் முடிவுங்க. நான் ஒரு சிபிஸ்ட் அட்வைசர் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலாக ஒரு நண்பர்கிட்ட சொல்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இது முழுக்க தகவல் பரிமாற்றம் தான். அதுமாதிரி நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ போட்டுருவோம், நியூஸ் இருந்தால், அதாவது தகவல் இருந்தால் மட்டும். ஸோ நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வழக்கமான டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. ஸோ நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பலாம் இல்லைங்க, ரொம்ப சின்னதாக வீடியோ. அதுமாதிரி ரொம்ப முக்கியமான நியூஸும் இல்லை பெருசாக. ஒன்று பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் ஷேரு, அதுக்கப்புறம் பைபேக்கு, ஆர்டர் ரிசீவ்டு பை லிஸ்டட் கம்பெனிஸ், அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங். கடைசியாக நம்ம பார்க்குறது ஒரு நண்பரும் கேட்டிருந்தாரு, பட் இதை பற்றி நான் அதுக்குள்ளேயே சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அதாவது ஸ்டாக் ஸ்பிரிட் பற்றி தெரியும் நம்மளுக்கு. நான் இன்றைக்கி சொல்லக்கூடியது ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிரிட். அதாவது ஸ்டாக் ஸ்பிரிட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அது என்னங்கிறத அந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன். ஸோ விருப்பம் இருந்தால் அது வரைக்கும் பாருங்கள், இல்லைனா இந்த நியூஸ் முடிஞ்சோடனே நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது ஒரு ரிசல்ட் இருக்குது. சீகாஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் லிமிடெட், ₹6.24 கரண்ட் பேஸு. ஸோ இந்த பென்னி ஸ்டாக்கு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. ஒரு இதுக்காண்டி இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்க ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட 7 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சீகாஸ்ட் ஷிப்பிங். அதே பார்த்தீங்கன்னா கோட்டன்கோட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் அடையில் ஒரு 7% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸு. பட் சேல்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மட்டும் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கோட்டன்கோட்டில். பட் இயரில் ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். ஸோ நல்ல ரிசல்ட் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க சீகாஸ்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ஷிதா காட்டன் லிமிடெட், ₹24 கரண்ட் பேஸு, 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/2%. இதற்கான ரெக்கார்ட் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 ஆகஸ்ட் தான் ரெக்கார்டு. செக்டர் வந்து அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க அக்ஷிதா காட்டன். அதுமாதிரி போனஸாக அறிவிச்சிருக்காங்க. போனஸ்க்கான ரெக்கார்ட் வந்து இன்னும் வெளியே வரல, கொடியில் வரும்னு எதிர்பார்க்கலாம். என்பிசிசி இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 178, ₹63 டிவிடெண்ட் ஆல்ரெடி 63 பைசா ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க டிவிடெண்டாக. ஸோ கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் வந்து 1/4%. இதற்கான ரெக்கார்ட் வந்து 6 செப்டம்பர். செக்டர் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க என்பிசிசி இந்தியா லிமிடெட். பெர்ஃபெக்ட் பேக் லிமிடெட் ₹121 கரண்ட் பேஸு, ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 3/4%. ரெக்கார்ட் வந்து 6 செப்டம்பர். செக்டர் வந்து பேப்பர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ருசில் டெக்கோர்ஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 38, 10 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க ஆல்ரெடி. ஆக்சுவலி ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. பட் இந்த ₹1 டிவிடெண்டுக்கு அப்புறம் ஸ்பிட் ஆயிருக்கு ஸ்டாக்கு. ஸோ 1:10 ஸ்பிட் பண்ணியிருக்காங்க ஷேர் ஃபேஸ் வேல்யூவை. ஸோ அதனால் ஒரு ஸ்டாக்கு 10 ஸ்டாக்காக மாறி இருக்குது. அதனால தான் இந்த ₹1 வந்து ₹10 பைசாவாக மாறிட்டு. ஸோ இப்போதைக்கு ₹38 உள்ள ஸ்டாக்குக்கு 10 பைசா டிவிடெண்டாக தருவாங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 1/4%. ரெக்கார்ட் வந்து 13 செப்டம்பர். செக்டர் வந்து பிளே போர்ட்ஸ் லேமினேட்ஸில் இருக்காங்க. ருசில் டெக்கோர். ஆரோன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ₹269 கரண்ட் பேஸு, ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1/4%. ரெக்கார்ட் வந்து 17 செப்டம்பர். செக்டர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ப்ரைம் ஃப்ரெஷ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 202, 50 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1/4%. இதுக்கான ரெக்கார்ட் வந்து 20 செப்டம்பர். செக்டர் வந்து அதர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. அதுமாதிரி இவங்களோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எஸ்எம்இ கேட்டகரி. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 750 குவான்டிட்டி, அது குறைஞ்சி பைசல் இல்லை, ஏன்னா எஸ்எம்இ கேட்டகரியில் உள்ள ஸ்டாக்கு. அடுத்து சென்ட்ரலா ஹோட்டல்ஸ் லிமிடெட் ₹55 கரண்ட் பேஸு, ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. டிவிடெண்ட் 1.25% கிட்ட இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசிஷனலான டிவிடெண்ட். இதற்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 21 செப்டம்பர். செக்டர் வந்து ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க சென்ட்ரலா ஹோட்டல்ஸ் லிமிடெட். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ₹1144 கரண்ட் பேஸு, ஆல்ரெடி பைபேக் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. ₹1200 பைபேக் பண்ணுறாங்க. ஸோ கரண்ட் பேஸ்க்கு இது பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு கிட்டத்தட்ட ₹150 டைப் ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹50 இல்லை ₹56 அதிகமாக கொடுத்து பைபேக் பண்ணுறாங்க கரண்ட் பேஸ்க்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான பைபேக் மாதிரி தெரியல, பட் ஓரளவுக்கு டீசென்ட் தான். ₹56ங்கிறது உங்களுக்கு வந்து பைபேக்கில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் டெண்டர் ஆஃபர் மூலமாக தான் வருது. கிட்டத்தட்ட 13,33,333 ஷேரை இதில் பைபேக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இதுக்காக கம்பெனி ஒதுக்கியிருக்க தொகை ஒரு பெரிய தொகை தான். ஸோ ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 4 செப்டம்பர் இதுக்கான ரெக்கார்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்க.
வருஷத்துல 3 இல்ல 4 டிவிடெண்ட் தருவாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. அதுமாதிரி பைபேக் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பைபேக்லாம் பார்க்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 500 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேரு, 100 ஷேர் வச்சுருந்தா 1 ஷேரு, 200 ஷேர் வச்சுருந்தா 2 ஷேர், இப்படி தான் இருக்கும் பைபேக் ரேஷியோ. ஸோ அதனால் பைபேக்கு ஆசைப்பட்டு வாங்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். நண்பர் ஒரு கேட்டார் அதுக்காண்டி விற்கலாமான்னு. அது உங்கள் விருப்பம், நீங்கள் லாபத்தில் இருந்தால் விற்கலாம். பட் பைபேக் நீங்கள் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு தான் இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டைனமிக்ஸ் சர்வீசஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் 271 ரூபா கரண்ட் ப்ரைஸ், ஒரு எஸ்எம்இ கேட்டகரி ஸ்டாக்கு. 1,17,00,000க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே, நார்த்தர்ன் ரயில்வே தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம டைனமிக்ஸ் சர்வீசஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் லிமிடெடுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். 90% சான்ஸ் இருக்குது, 10% சான்ஸ் இல்லை. அதில் ஒரே ஒரு ஸ்டாக் தான். ஜெய் கார்ப் லிமிடெட் 369 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 29 ஆகஸ்ட்டில் போர்டு மீட்டிங் இருக்குது. பைபேக் குறித்து முடிப்போம்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனி இப்போ பைபேக் கூட வராங்க. ஏன்னா அக்டோபருக்கு அப்புறம் பைபேக்கில் ஏதோ மாற்றங்கள் கொண்டு வராங்க. இப்போதைக்கு பைபேக் வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தா கூட ரொம்ப லாபமாக நஷ்டமானு கேட்டிங்கன்னா நம்ம ஷேர் ஹோல்டருக்கு. ஸோ ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா பைபேக்குங்கிறது முக்கியமாக கம்பெனிக்கு ஒரு பெரிய லாபம். டிவிடெண்ட் கொடுக்கறதுக்கு வெளியே பைபேக் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஏன்னா கம்பெனியோட வேல்யூ வந்து கொஞ்சம் கூடும். ஏன்னா இபிஎஸ் அதிகரிக்கும், அதே மாதிரி பிஇ குறையும். இந்த காரணத்தினால அதுமாதிரி ஷேர் ஹோல்டரிங் பேட்டிங்கில் கொஞ்சம் மாற்றம் வரும். ஸோ இதனால தான் பைபேக்கை வந்து கம்பெனி பெரும்பாலும் விரும்புவாங்க. பட் ஷேர் ஹோல்டராக நம்மளுக்கு வந்து எல்லா ஷேரையும் வாங்க மாட்டாங்க, குறிப்பிட்ட ஷேர் தான் வாங்குவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி தான். அதில் வந்து இதுக்கு முன்னாடி என்னென்னா பைபேக்கில் வந்து டேக்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா கம்பெனியே டேக்ஸ் பே பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த அக்டோபருக்கு அப்புறம் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மேற்கொண்டு பைபேக்குங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பைபேக் வந்து கம்பெனிக்கு தான் அதிகமான லாபம், இல்லை ஷேர் ஹோல்டருக்கு கொஞ்சம் லாபம் தான் சொல்லணும் என்னையை பொறுத்தவரையில். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட நியூஸ் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்னு போட்டிருந்தேன். அதாவது கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் கூட சொல்லலாம். ஸ்டாக் ஸ்பிளிட்டுங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். 10 ரூபா வெளியே 1 ரூபாய் மாற்றுவாங்க, இல்லை 5 ரூபாயா 2 ரூபாய் மாற்றுவாங்க, 5 ரூபாயா 1 ரூபாய் மாற்றுவாங்க. ஸோ ஒரு ஷேர் 5 ஷேர் 10 ஷேர் தான் ஸ்பிட் ஆகும். இந்த ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துலாம். நண்பர் ஒரு கமெண்ட்லையும் கேட்டிருந்தார். அதாவது செகாவதி அப்படிங்கிற ஒரு ஷேரு. அந்த ஷேரில் வந்து இதுமாரி டவுட் இருக்குது. ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து ஃபேஸ் வேல்யூ 10 ஒன்றா இருக்காத 10 மாற்ற போகிறான்னு சொல்கிறாங்க. ஸோ 8 ரூபா 7 ரூபாய் 8 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்கு 8 ரூபா 70 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருக்க அந்த ஸ்டாக்கு. ஸோ அதோட வேல்யூ வந்து 87 ரூபாயா 1000 கேட்டிருக்காரு அந்த நண்பர். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் இங்கே பார்க்குறீங்க. செகாவதி. ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க 28 ஆகஸ்ட்டு தான் ரெக்கார்டாக வச்சுருக்காங்க. இங்கே இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 ஷேரு ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை நாங்கள் ஒரு ஷேரு 10 ரூபாயாக மாற்ற போகிறோம். அதாவது நம்ம 10 ஷேர் வச்சுருந்தோம்னா அந்த 10 ஷேராக ஒரு ஷேராக மாற்ற போகிறாங்க. ஏன்னா 1 ரூபாய்க்கு நம்ம 10 ஷேர் வச்சுருக்கோம், அதோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா. அவங்க அந்த 1 ரூபா ஃபேஸ் வேல்யூ 10 ஷேரை ஒன்றா சேர்த்து 10 ரூபாயாக மாற்ற போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே டபுள் ஆகுமான்னு, அதாவது 8 ரூபா 70 பைசா இருக்காது 87 ரூபா ஆகுமான்னு கேட்டிருக்காரு நண்பர். ஆக்சுவலி அப்படி தான் ஆகும். ஸோ அவர் சொன்னது கரெக்டு தான். அதில் டவுட் இருக்குது, பட் டவுட்டாக கேட்டிருக்காரு. பட் அப்படியே தான் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஷேரை ரீசெண்டாக பை பண்ணி பார்த்துருந்தேன். அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கலாச்சீப் இந்தியா லிமிடெட், கலச்சீப் நியூ மீடியா லிமிடெட். அந்த ஸ்டாக்கை தான் நான் பை பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக அவங்க வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இது அவங்க இதில் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் தான். 2022 ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காத 2ஆக மாற்றிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ரூபாயாக தான் இருந்துச்சு 2022க்கு அப்புறம். ஸோ இந்த 2024 2 ரூபா தான் இருந்தது. பட் இந்த 12 ஜூன் 2024 பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேருங்கிறது ஸ்டாக் ஸ்பிட் தான், ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பிட்டு. அது நம்ம கன்சாலிடேஷன் ஆஃப் ஷேர்னு தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 10 ரூபா மாற்ற போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ஸ்லைடு தான் நம்ம அடுத்ததில் பார்க்குறோம். ஸோ இங்கே பார்க்கலாம். ரெக்கார்ட் வந்து 12 ஜூன் வரைக்கும் இந்த கம்பெனியை யார் ஹோல்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா இருக்கதான் நாங்கள் 10 ரூபாயை மாற்ற போகிறோம். ஸோ வந்து ஃபேஸ் வேல்யூ குறைச்சி பார்த்துருக்கோம். ஸோ குறைஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஸ்டாக் வேல்யூ கூட்டணும்னா ஃபேஸ் வேல்யூ கூட்டணும்னா இந்த மாதிரி முறையில் தான் கூட்டுவாங்க. ஸோ இந்த கம்பெனி எதுக்காக கூட்டுறாங்கிறத நான் டீட்டெயிலாக பார்க்க முடியல. பட் வந்து 2 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூயை 10 ரூபாயை மாற்ற போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ரூபா ஸ்டாக் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா மாறுதுன்னா நீங்கள் 5 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா அது 1 ஷேராக மாறிடும். ஆனால் ஃபேஸ் வேல்யூ 10 மாறிடும். ஸோ நான் இதுக்காக நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஒரு 6 ஷேரை சாம்பிளுக்கு வாங்கினேன். ஸோ 5 ஷேர் வாங்கினாலே போதும், எனக்கு 1 ஷேர் ஃபுல்லாக கிடச்சிரும். இருந்தாலும் இந்த 1 ஷேருக்கு அவங்க பேமெண்ட் தராங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்காண்டி நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து நான் 6 ஷேர் வாங்கினேன். ஸோ இது அதோட லிஸ்ட்டு தான் நீங்கள் பார்க்கலாம் கலர்ஷிப்னு. ஸோ இந்த 6 ஷேர் வாங்கினதில் எனக்கு வந்து 1 ஷேராக மாறிட்டு அந்த பேமெண்ட் வந்து என் அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் வந்த மாதிரி தெரியல. நான் பெருசாக செக் பண்ணவும் முடியல என்னால். அது தெரிஞ்சுன்னா நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்க்கலாம் 11 ஜூனுக்கு இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகும்போது வேல்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 404 ரூபா 67 பைசா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபாய் 25 ரூபா கொடுத்து 22 ரூபாய்க்கு 6 ஷேர் வாங்கியிருந்தேன். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 5 ரூபாய்க்கு 10 ஸ்டாக்கோட வேல்யூ இருந்துச்சு. ஸோ 4 ரூபா 67 பைசா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த ஸ்டாக் என்கிட்ட இருக்குது. ஸோ ஏன்னா நான் 5 ஸ்டாக் 6 ஸ்டாக் ஹோல்ட் பண்ணால
5 ஸ்டாக்குக்கு ஒரு ஸ்டாக்கை நான் கிரெடிட் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டாக்கோட வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 20 மாறிட்டு. ஸோ நான் வாங்கினதே ரூ. 4 5 வாங்கினேன். ஸோ 5 ஷேருக்கு என்னாச்சு ரூ. 4 பார்க்கும்போது 5 ஷேருக்கு ரூ. 20 ஆச்சு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரூ. 21 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரூ. 1 லாபத்தில் இருக்கேன் நான். ஸோ இது வந்து கரண்ட் இல்லை எடுத்தது. ஸோ இதில் இன்னொரு சின்ன பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து குறிப்பிட்ட காலம் ட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதான் ஒரு பெரிய பிரச்சனையே நான் பார்த்த வரைக்கும். பார்க்கலாம் இங்கே ஃப்ரம் ஜூன் 11 ஸோ ஜூன் 11 அப்புறம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜூன் 18 ஜூலைன்னு வருது. ஸோ இந்த ஒரு மாதம் கேப் விழுது. ஜூன் 11 வரைக்கும் அது ட்ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் என் அக்கௌண்ட்டில் இல்லாமல் போய்ட்டு அந்த ஸ்டாக்கு. ஸோ திரும்ப என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனது பார்த்தீங்கன்னா 18 ஜூலைக்கு தான் கிரெடிட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் அந்த ஸ்டாக் ட்ரேடே ஆகலை. பட் இந்த 18 ஜூலைக்கு வந்ததுக்கப்புறம் அதோட வேல்யூ வந்து மாறிட்டு ரூ. 21 மாறிட்டு. ஸோ அந்த 5 ஸ்டாக் வந்து ஒரு ஸ்டாக்காக மாறிட்டு. பட் என்னென்னா இந்த இடையில ஒரு மாதம் கேப்பில் அது ட்ரேடே ஆகலை. ஸோ இது ஒன்று தான் இதில் ட்ராபேக்கு. ஸோ இங்கே ட்ரேடிங் டேட் கூட பார்க்கலாம். கடைசியாக ட்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா 11 ஜூனுக்கு ட்ரேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆனது 18 ஜூலைக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. இதுதான் ஸ்டாக் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பீட்டில் உள்ள ஒரு சின்ன பிரச்சனை. இதில் குறிப்பிட்ட காலம் ஸ்டாக் ட்ரேடாமல் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டாக்லேயுமே இப்படி நடக்கா என்னன்னு தெரியாது. பட் இந்த ஸ்டாக்லாம் நடந்திருக்கு. மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்லையும் இப்படி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் ரிவர்ஸ் ஸ்டாக் ஸ்பீட்டுங்கிறது இப்படி தான். அவங்க ஃபேஸ் வேல்யூ ரூ. 1 2 மாறிட்டுனா அதை திரும்ப கூட்டணும்னா இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கம்பெனி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இன்றைக்கி உங்களுக்கு புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஸோ மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.